ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா பருப்பு அடை தோசை. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு, 1/2 டம்ளர் கடலைப்பருப்பு, 1/2 டம்ளர் துவரம்பருப்பு, 1/2 டம்ளர் இட்லி அரிசி, கொஞ்சமாக உளுந்து சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா கழுவிக்கோங்க. நான் வந்து எல்லாம் 1/2 டம்ளர் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு டம்ளர் எடுத்தீங்க அப்படின்னா இட்லி அரிசி வந்து 3 டம்ளர் சேர்த்துக்கோங்க. இது நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிச்சிருங்க. தண்ணியை வடிச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதில் 4-5 வரமிளகாய் சேர்த்து ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுருங்க. 4 மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறமேட்டுக்கு தண்ணி எடுத்துட்டு ஒரு மிக்சி ஜாரில் வரமிளகாய், இந்த ஊற வச்ச பருப்பு எல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அரைச்ச மாவை வந்து பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நல்லா பாத்திரத்தில் மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து ஊற்றிடுங்க. இதில் கொஞ்சமாக உப்பு, நீங்கள் எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து நறுக்குன ஒரு பெரிய வெங்காயம், பொடியாக நறுக்குன கருவேப்பிலை, அப்புறம் பொடியாக நறுக்குன கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. அடுத்து நம்ம வந்து இந்த மாவை வந்து தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டி எடுத்துட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக ஜீரகம், அப்புறம் 2 வரமிளகாயை வந்து கிள்ளி போட்டுக்கோங்க. அப்புறம் பெருங்காயம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்து இந்த தாளிச்சதை வந்து மாவில் சேர்த்துருங்க. மாவில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்து ஒரு தோசைக்கல் எடுத்துக்கோங்க. தோசைக்கல் நல்லா சூடானதும் இதை வந்து உடனே நம்ம ஊற்றிடலாம், புளிக்க வைக்கணும் அப்படிங்கிறது இல்லை. தோசைக்கல் சூடானதும் மாவு ஊற்றி தோசை மாதிரி தேய்ச்சிக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருங்க. நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துருங்க. இது வந்து தேங்காய் சட்னி இல்லைனா கொத்தமல்லி சட்னியோடு சேர்த்து சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.